1999 நான் இந்த தமிழ் திரைப்பட சங்கத்தினுடைய உறுப்பினராக சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 27 வருஷம் அது. ஆயுள் கால உறுப்பினர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கல, பெருமையாக நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 27 வருஷத்துல நான் ஒரு 10 வருஷம் ஆக்டிவா இருந்தேன். நான் ஒரு 2 வாட்டி இசி மெம்பரா இருந்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இசி மெம்பர் மீட்டிங் போடும்போது எல்லா திரைப்பட தயாரிப்பாளர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 2 டீமா இருக்கு. இதில் பேசும்போது நான் கேள்விப்பட்டேன். இப்ப சிவா சார் சொல்லிட்டாரு, இது நீ வரும் காலங்களில் தனஞ்சயன் சார் 2 பேரும் சேர்ந்து இந்த தமிழ் திரைப்பட சங்கத்தை ஒரே அணியாக இருந்து தமிழ்நாடு திரைப்பட சங்கம் என்ற ஒரே சங்கமாக இருந்து இதை முன்னேற்றுவார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. எனக்கு தனஞ்சயன் சார் பேசும்போது 3 விஷயம் சொன்னாரு, நல்ல சிறப்பா இருந்தது. ஓடிடி என்றது பெரிய விஷயம் கிடையாது. தமிழ் குமரன் அவர்கள் நினைத்தால் கண்டிப்பாக தமிழ் சங்கத்தில் கண்டிப்பாக செய்யப்படும். அதே போல இந்த ஆடியோ கம்பெனி அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. 1 லட்சம் ரூபான்றது அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு நான் நம்முடைய ஒரு எம்பியா இன்னைக்கு பதவியேற்றிருக்கானு எனக்கு பெருமையா இருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பா பெருமையா இருக்கும். உங்களுக்கு குடும்பத்திலிருந்து நான் ஒரு எம்பியா போயிருக்கிறானு. தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்கு, தமிழ் திரைப்படத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக நான் பாராளுமன்றத்தில் கேட்டு பெறுவேன். அதே போல அதுக்கு உரிய மந்திரியிடம் சென்று நம்ம ஷூட்டிங் போனோமா வட மாநிலத்தில் என்று கேளுங்க, கண்டிப்பா நானே கூட உங்களுக்கு பண்ணி தரேன். நான் அந்த இடத்துல இருந்து நீங்க டெல்லிக்கு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஷூட்டிங் எதனா பிரச்சனை இருந்தா கண்டிப்பா எனக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க. நானே அங்க உங்களுக்கு அனைத்து உதவிகளும் நான் பண்ணி தருவேன். இந்த நேரத்தில் என்னுடைய உறுதிமொழி தரேன். நான் ஏன்னா இது கேப்டன் அவர்கள் இந்த பதவி எனக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா கேப்டன் வளர்ந்தது தமிழ் திரைப்படம். கண்டிப்பாக கேப்டன் சார்பில் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் செய்ய வேண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆலோசனையின்படி முத்தமிழறிஞர் கலைஞர்களின் அரவணைப்பில் 47 வருடம் பாரம்பரியமிக்க சங்கம் இது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான் இருந்து தலைவர்களாக இருந்த சங்கம். இந்த சங்கத்தில் என்னை ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்து மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தீர்கள். கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவேன். ஒவ்வொரு பொதுக்குழுலையும் பாத்தீங்களா, நம்ம எஸ்ஐ சார் ரொம்ப கோவப்படுவார், ஒரு ஆதங்கத்தை தெரிவிப்பாரு. இந்த முறை தான் அமைதியா இருந்திருக்காரு. என்னன்னு தெரியல, எப்ப வந்தாலுமே சண்டை பண்ணுவாரு, எப்ப போகும்போது ஒரு பரபரப்பு தான் பண்ணிட்டு போவாரு. ஏன்னா நம்ம மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு. கண்டிப்பா இவங்க அந்த சொன்னதை செய்வாங்க, அதுக்கு மேல நிறைய செய்வாங்கன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா இது தமிழ் குமர ஒருத்தனால மட்டும் எதுவும் செய்ய முடியாது. கண்டிப்பா நம்ம ஒரு டீமா, நீங்க பெரியவங்க ஜாம்பம் உங்க வழிகாட்டுதுன்னு பேர்ல நீங்க தானண்ண இந்த மாதிரி சிவா சார் எல்லாமே சேர்ந்து எல்லாம் செஞ்சாதான் செய்ய முடியும். இப்ப தனஞ்சயன் சார் நிறைய திட்டங்கள் சொன்னாரு. அதுக்கு நாங்க ஒரு குழு அமைச்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம அறிவிப்பாங்க. எல்லா இப்ப நான் வெற்றி பெற்ற உடனே நம்ம ஒரு மீட்டிங் போட்டோம். அதுல எல்லாருமே தமிழ் சினிமாவோட ஜாம்பவான் எல்லாமே வந்திருந்தாங்க. இது அக்காட் ஹோட்டல்ல போட்டோம். அப்ப ஒரு ஆலோசனை பண்ணோம். அது சொன்னாங்க முடிச்ச உடனே, இதே ஒரு பெரிய வெற்றி தான் உங்களுக்கு, ஏன்னா யாரும் வரமாட்டாங்க, யாரும் கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி. அதனால அந்த குழு அமைச்சிருக்கோம். கண்டிப்பா நான் உறுதியா சொல்றேன், இந்த 3 ஆண்டு எங்களால முடிஞ்சது சிறப்பா செய்வோம். இன்னொன்னு உறுதியா சொல்லிடுறோம், இதுல என்னுடைய தனிப்பட்ட காரணம், ஒரு தலைவரா பொறுப்பு தமிழ் குமரனுக்காக இவங்களுடைய சாதகமா இந்த கிடையவே கிடையாது. இது ஒரு தயாரிப்பாளர் நலன் கருதி தான் எடுக்கப்படும். நம்ம அதுவும் இல்லாம ஆபீஸ் பேரர்ஸ், நம்ம பொதுக்குழு, நம்ம செயற்குழு உறுப்பினர் இவங்களுக்கு தேவை ஒரு பட்சமா அந்த மாதிரி நடக்கிறது கிடையவே கிடையாது. எந்த ஒரு நடவடிக்கையும் கண்டிப்பா இந்த சங்கம் சுயநலத்துக்காக பயன்படாது. இது தயாரிப்பாளர் நலன் கருதிய, இதை திட்டவட்டமா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த கட்டப்பஞ்சம் எதுவுமே இருக்காது. இன்னொன்னு, இதுல அரசியல் அந்த மாதிரி கிடையாது, ஜாதி மதம் கிடையாது. இது நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த 3 ஆண்டுல கண்டிப்பா நம்மளால முடிஞ்சது. கண்டிப்பா நான் நம்பிக்கை இருக்கு. இது நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்துவோம்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, இப்ப கூட ஒரு பிரச்சனை நம்ம ஐசிர் சாருக்கும் ஒரு சிம்பு எதுவும் அது ரொம்ப ஸ்மூத்தா, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாம நம்ம சங்கம் தலையிட்டு ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சு விட்டாங்க. அது மாதிரி ஓடிடி நிறைய சொல்லியிருக்காங்க, ரெவென்யூ ஷேர்
அது திருப்பி நான் ஏற்கனவே படிக்கும்போது எஸ்ஐ சார் இன்னொரு டைம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. நடிகர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் வளர்த்து விடணும் ஒன்று. அதே மாதிரி ரெவன்யூ ஷேர், இதுதான் முக்கியமான கோரிக்கை. இன்னும் நாங்கள் திட்டங்கள்லாம் வச்சு கண்டிப்பாக சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த சங்கம் ஒரு சிறப்பான சங்கம், உங்களோட ஆதரவோடும் உங்களுடைய ஒத்துழைப்போடும் தான் செயல்படும் சொல்லி நன்றி விடைபெறுகிறேன்.